திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கார் டெலிவரி கொடுக்குறோம். ஆனால் இதை வந்து போஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட் சண்டே போஸ்ட் பண்ணோம். ஆனால் தம்பி வந்து மண்டேவே பார்த்து அப்ரோச் பண்ணிவிட்டு கால் பண்ணி புக் பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கி வந்து டெலிவரி எடுக்கிறாரு. இதில் வந்து யுவராஜ் கன்சல்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கார் நல்லா இருந்து எல்லாம் நல்லா நம்ம எடுப்போம். ஸோ நீங்கள் அதிக பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கார் ஏன் சார் போடல அப்படின்னு. காரணம் என்னென்னா கார் வந்து ஒரிஜினாலிட்டியாக வர்றதில்லை நம்மக்கிட்ட. வரணும் நம்மக்கிட்டனா வர டீலருங்க. அதனால் நம்ம பார்த்தோன்னா நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம விற்று கொடுப்போம். நல்லா இல்லைனா ஏதோ ஒரு காசுப்பட்டு நம்ம எடுத்து கொடுக்க மாட்டோம். ஸோ அதுதான் இது வந்து பார்த்தோன்னா ஸ்விஃப்ட் வாங்குற கஸ்டமர் எப்போவுமே ரீசேல் நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸ்விஃப்ட் 2012 மாதம் VDI 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. தம்பிக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இவருக்கு கொடுக்குறது நமக்கு ஒரு சந்தோஷம். என்ன காரணம்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் எடுக்கிறாரு. அவர் என்கிட்ட வந்து பேரமே பேசலான்னா நான் வந்து வீடியோவில் பார்த்தோன்னா 350 போட்டுருப்பேன். நேரில் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கார் நீங்களே பெஸ்ட்டாக கொடுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வரல, இருந்தாலும் அவர் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போன ஒரு நாள் அவங்களோட விருப்பத்தை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டி கொடுத்து அனுப்புகிறோம். இன்னும் எதுவுமே இல்லை, வெறும் 50,000 தான் 60,000 தான் கட்டினார். வண்டி டெலிவரி கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ யுவராஜ் பைக்ஸ் கன்சல்டிங்கை பொறுத்த வரைக்கும் திமிரி யுவராஜ் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பி வந்தீங்கன்னா செய்வோம் அப்படின்றது இந்த கார் வீடியோவே உங்களுக்கு ஆதாரம். தம்பிகிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்க்குறதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல வண்டி வரும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பேன். தம்பி பார்த்தீங்கன்னா சேனல் பார்த்தனால தான் நம்மகிட்ட எடுத்தார். ஸோ அவரே கேட்கலாம். மேலே தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் தான், டெலிவரி எடுத்து நீங்கள் தான். ஆனால் ரெக்கார்ட்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வண்டி வந்து நிறைய பேர் கால் பண்ணுவோம். ஆனால் கால் எல்லாமே வந்தது நேரில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கஸ்டமர் நீங்கள் தான், எடுத்த கஸ்டமர் நீங்கள் தான். இந்த வண்டிக்கு இன்னொரு வண்டி இருக்குது 2012 சில்வரு, அதுவும் சேம் ரேட்டு சேம் கண்டிஷன். சொல்லுங்கள் சார். நீங்கள் வண்டி பெஸ்ட்டாக இருக்குண்ணா. வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நெகோஷியபிள் நல்லா பண்ணி தராரு. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணி வாங்கலாம். ஆள் தெரிஞ்ச ஆள் தெரியாத ஆள்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் கம்மி பண்ணி தராரு. இன்னும் கார்ஸை விட இன்னும் பைக்ஸ் இன்னும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வண்டியை அவர் பெஸ்ட்டாக பண்ணி தருவார். கம்மி நம்பி வரலாங்களா? தாராளமாக வரலாம். நாங்களே அடுத்த காருக்கு வருவோம். கண்டிப்பாக சார். நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்கேட்லேருந்து ஆர்னி போகிற ரோட்டில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் யுவராஜ் பைக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் வழியாக வரணும். லோ பட்ஜெட் யுவராஜ்னு போட்டு நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும். நேரில் வாங்க. எந்த வண்டி காராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி, வீடியோ ஒரு ஃபார்மாலிட்டி தான் ரேட்டை சொல்லுவோம். ஆனால் சொல்கிற ரேட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ரொம்ப பெஸ்ட்டாக, அதுவும் நீங்கள் வாங்க வர கஸ்டமர் நீங்கள் விருப்பப்பட்ட ரேட்டு தான் வண்டி கொடுக்குறோம். வண்டியும் சரி, டூ வீலரும் சரி, காரும் சரி. நேரில் வாங்க. ஈஸியான ஃபைனான்ஸ் வசதி இருக்குது. காருக்கும் சரி, டூ வீலருக்கும் சரி. ஈஸியான டாக்குமெண்ட் அலைய வைக்கிறதுலாம் இல்லை. தம்பிக்கு வந்து நேற்று ஒரே நாள் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஃபைனான்ஸ் வரலாம், வண்டி டெலிவரி கொடுத்தாங்க. ஒன் டேல ஃபைனான்ஸ் ஒரே இதில் எனக்கு ஃபைனான்ஸ் வருது வரல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம கஸ்டமர் எதிர்பார்ப்பு கொடுத்துட்டோம். எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம கஸ்டமர் நம்மளை இது பண்ண மாட்டாங்க. நேரில் வாங்க. எல்லா வண்டிக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டைம் நேரில் வந்து பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். கண்டிப்பாக நான் நேரில் வாங்க. நன்றி. தேங்க்ஸ்.